நம்ம நினைச்ச மாதிரியே தனி வீடு, நம்ம வீடு, ஏன் வீடு. ஐயோ, நமக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். ஐயோ, எனக்கு எப்ப தோணுதோ அப்ப எஞ்சிப்பேன். டிவில கொரியன் சீரிஸ் போட்டு பாக்குறோம். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்றோம். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. இது வேற ஒண்ணு வர மாட்டேங்குது. அப்பா, ஹலோ, சொல்லுங்கப்பா. ஏனுங்கண்ணே, வீடு பாத்தியா? எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. ஏங்கண்ணே, நீ தனியா போறேன்னு சொன்னது நான் துணையா வரலன்னு நினைச்சேன். ஐயோ, வந்துட போறீங்க, நானே என்ன பாத்துக்கிறேன். இல்ல இல்லங்கண்ணே, அப்பெல்லாம் வரல. இருங்கப்பா, யாரோ வந்திருக்காங்க. மீனா, அம்மாடி தங்கமே, சொல்லும் நமக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். என் பட்ட என் சவர கட்டடி அம்மா. டிவில கொரியன் சீரிஸ் போட்டு பாக்குறோம். மீனா, நீ கவலைப்படாத மீனா, ஆயா வந்துட்டல்ல, இனி எல்லாத்தையும் ஆயா பாத்துக்கிறேன். வீட்டுல தனியா ஆயா இருக்கலான்னு பார்த்தா எங்க ஆயா கூட இருக்க வச்சிட்டானே எங்க அப்பா. அப்பா, சிஸ்டம் பார்த்து பார்த்து சரியான கண்ணு வலி. இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இவ என்னத்த காலையிலேயே கண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டு உக்காந்துருக்கா? என்னவா இருக்கும்? மீனா, மீனா, காட்டு கத்து கத்துற, வாய திறக்கறாளா பாரு. ஏ மீனா, என்ன ஆயா? என்னத்தடி கண்ணுக்குள்ள மாட்டின்னு உக்காந்துருக்க? இதுதான் அகாரோ சுப்ரீம் ஐ மசாஜர். இது எங்கடி வாங்குன? இத நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணேன். 2 நாள்ல டெலிவரி பண்ணியும் வாங்கிட்டேன். உனக்கு மட்டும் தான் வாங்குனியா? எனக்கும் சேர்த்து வாங்கலையா? இத யார் வேணா யூஸ் பண்ணலாம். மைக்ரேன் இஷ்யூஸ் இருக்கவங்க. அப்புறம் ஐயா, இது மைக்ரேன் இஷ்யூஸை கியூர்லாம் பண்ணாது. அந்த பெயின்ல இருந்து உன்னை ரிலீவ் பண்ணும். ட்ரை ஐஸ், ஐ ஸ்ட்ரெஸ், ஐ ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நைட் ஷிஃப்ட் போறேன்ல, எனக்கு ஐ ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் நான் இதை வாங்கி யூஸ் பண்றேன். என்னோட ஐஸ் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹெல்தியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. இதுல ஏர் கம்ப்ரஸர் மசாஜர் கூட இருக்கு. இது எப்படி பண்றது? இது யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இப்ப சொல்றேன் பாரு. இது வந்து ஆன் பட்டன். இதோட செட்டிங்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. இதுல மொத்தம் 5 மோட்ஸ் இருக்கு, போர்ட்டபிள் மோடோட சேர்த்து. அதுக்கப்புறமா இதுல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் வந்து 42 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உனக்கு டெம்பரேச்சர் கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போலாமா? ஆயா, இது வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். இதை நீ மடிச்சு உன் ஹேண்ட்பேக்ல போட்டு எங்க எப்ப வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதை நீ எப்படி ஆஃப் பண்ணும் அப்படின்லாம் கவலைப்படாத. 15 நிமிஷத்துல தானா ஆஃப் ஆயிடும். இதுல நீ பாட்டெல்லாம் கூட கேட்கலாம். தான் மியூசிக் பட்டன். அதுக்கப்புறமா இதுல வந்து வால்யூம் லெவல் 5 வரைக்கும் இருக்கு. பரவாயில்லையே, இவ்ளோண்ட விஷயத்துல இவ்ளோ பெரிய விஷயம் அடங்கி இருக்கு. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. மீனா, மீனா, ஏய் மீனா, நீ ஏண்டி கத்துற? நீ ஏண்டி இப்படி நிக்கிற? ரூம்ல லைட் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியலடி. ஐயோ, இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாண்டி, உன்னை எழுப்பதான் வந்தேன். எழுப்ப வந்தியா? ஆயா, மணி 5 தான் ஆகுது. அப்ப மணி 5 இல்லையா? ஆயா, நான் டெய்லி 9 மணிக்கு மேலதான் எந்திரிப்பேன். என்னது 9 மணிக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா. இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற? வயசு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி பண்ற? வயசு பொண்ணுன்ற வார்த்தையை சொல்லாத. எனக்கு இது கேட்டாலே ஏன்டா வயசுக்கு வந்தோன்னு தோணுது. எனக்கு கூட தாண்டி. நீ 9 மணி வரையும் தூங்குறேன்னு தெரிஞ்சதும் எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. சரி, அப்ப 10 மணிக்கு எந்திரிக்கிறேன். என்ன தோணுதுன்னு சொல்லு. கூட கூட பேசுற நீ. என்ன தூங்க விடாம பேசுற நீ. நான் தூங்க போறேன். பாய். காந்துடா கைப்புள்ள. தூங்குடி தூங்கு. உன்னை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியும்டி. மீனா, மீனா, கிளவி இன்னைக்கு நான் போட்டு தள்ளல. ஏந்திரி. கிளவி. ஆயா, கோயில. மீனா, என்ன பல்லு தேய்க்கிற குழந்தை மாதிரி கூட எப்படி? அது மூக்குடி. குளிக்கிறதே பெருசு, இதுல சீக்கிரம் வர தள்ளி விடுறா. ஏய், நீ எங்க வர? எனக்கு குளிக்க தெரியும். துண்ட கொடு. இப்போ சின்ன வயசுல நான் தாண்டி உன்னை குளிப்பாட்டினேன். சோஃபா. மீனா, அதுக்குள்ளே கூப்பிட்டா. வெளியில போய் கோலம் போடு. கோலம் போட? உள்ள போய் டீயே போடு. டீ போட? போடு போடுன்னு கேக்குறியே, எனக்கு போட தெரியுமான்னு கேட்டியா? அடி பாவி, இத்தனை வருஷமா இது கூட தெரிஞ்சுக்காம ஏண்டி எங்க குடும்ப மனத்தை இப்படி வாங்குற? நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு வேற குடும்பத்துக்கு போயிடுவேன்ல. ஏய், எத்தனை புள்ளி? 8. ஒழுங்கா கவனிக்கணும். மீனா, டீ தூள் எப்படி இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும்.
காபி தூள் எப்படி இருக்கும்? காபி கலர்ல இருக்கும். அதுவும் கருப்பா தாண்டி இருக்கும். ஐயோ யாபா, மொத நாளே கொல்றாளே கிளவி. இதுக்கு மேல முடியாது. ஏய் மீனா, எந்திரிடி. எந்திரின்றல. ஏண்டி வீடு பேருக்கு தெரியுமா? தெரியும்னு சொன்னா நம்மள பெருக்க விட்டுறா கிளவி. பேசாம தெரியாதுன்னு சொல்லிட வேண்டியதான். உன்னதாண்டி. தெரியாதாயா? இந்தா பெருக்கி தெரிஞ்சுக்கோ. வீடு வீடு மாதிரியா இருக்கு? பின்ன கோயில் மாதிரி இருக்கா? குப்பையா இருக்குடி. ஒழுங்கா வீட்டை பெருக்க, அப்புறம் பாத்திரம் கழுவு. பாத்ரூமா? பாத்ரூம் இல்லடி, பாத்திரம். ஆமா, பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அதையும் கழுவணும். இதெல்லாம் சொல்லிட்டு நீ என்ன பண்ண போற? நீ ஒழுங்கா வேலை செய்யறியான்னு பாக்க போறேன். ஏன்னா ஆயாக்கு தான் வயசாயிடுச்சு இல்ல. எல்லா ஆயாவும் இந்த ஒரு கீவேர்டை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமா வேலை செய்யாம வெட்டியா தானே இருந்த. இப்ப வேலை பாரு. நான் போய் பாத்ரூம் பாத்துட்டு வரேன். ஐயோ ஆயா, பாத்ரூம்லாம் வேணாம். ஆயா! ஏய், யார பார்த்து லூசுன்ற? நீதான்டா லூசு. நீதான் லூசு. ஆயா, என்னாச்சு? இங்கே பாருமா, இந்த பொட்டிய குடுத்துட்டு உன் பேரை சொல்லி காசு கேக்குறாமா இவன். என் நெத்தியில என்ன இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டி வச்சிருக்குதாடா? நீதான் ஆர்டர் பண்ண, நீதான் காசு தரணும். நீயே பொட்டி குடுத்துட்டு நீயே காசு கேக்குறியாடா? ஐயா, இது ஆர்டர்மா. ஆமா, ஆர்டர் போறதுக்கு இவரு ஜர்ஜி பரிச்சு ஜர்ஜி. ஐயோ ஆயா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னடி? இந்தாங்கண்ணா, தேங்க்ஸ். சொல்லி வை ஆயாட்ட. ஏய், என்னத்தல சொன்னா? என்னத்த சொன்னா? வாயை கிழிச்சு தச்சிருவேன். டேய், இந்த பக்கம் வந்து. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கினேன். அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இது அவங்க வேலை. ஏண்டி, நான் வீட்ல சமைச்சா நீ போட்டி வாங்கி சாப்பிடுறியா? ஐயோ, இது போட்டி இல்ல. அப்ப இந்த பொட்டியில என்ன? பீட்சா. பீஸாவா? இத நான் டிவில பார்த்ததோட சரி. இப்பதான் நேர்ல பாக்குறேன். நீ என்ன பாக்குற? நீ அது தருவியான்னு பாக்குறேன். உனக்கு பூண்டு குழம்புதான். ஒழுங்கா பூண்ட உரி. பேதியில போ கிளவி. ஆயா, நான் வெளில போயிட்டு வரேன். சரிம்மா. எப்படி ஸ்மார்ட்டா இருக்கனா? ஏண்டி சட்டை பேண்ட் மாட்டிட்டு இருக்க? இது என்ன உன் அப்பன் சட்டையா? ஆயா, இது ஏன் சட்டை? சட்டை பேண்ட் போட்டுட்டு போனா வெளிய பாக்குறவங்க ஆம்பளை பையன் நினைக்க போறாங்கடி. சட்டையில என்ன ஆம்பளை பொம்பளைன்னு இப்படி புலம்பிட்டு இருக்க? ஏய், நான் சொல்றத கேளு. ஒழுங்கா போய் பாவாடை தாவணி மாத்திட்டு போ. பாவாடை தாவணியா? இது ஓகேவா? இல்ல, இதுக்கு மேல நான் பெட்ஷீட் தான் போத்திட்டு போனோம். ஷால போட்டு போ. போதும். புடி பூமர் கிளவி. 4 மணிக்கே வரேன்னு சொன்னா இது வரைக்கும் ஆளை காணுமே. இவன் எங்க போய் தொலை? கியூஆர் காட்டுங்க. ஐயோ, சர்வர் டவுனா இருக்கு. நான் போய் கேஷ் எடுத்துட்டு வரேன். ஓகே மேடம். ஆமா, எப்பத்துல இருந்து நடக்குது இது? 1 வருஷமா. உன் வீட்டுக்கு தெரியுமா? தெரியும். அவ வீட்டுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு தெரியுமான்னு தெரியலையே. அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா வெட்டியே போட்டுருவான். இந்தாங்க. நீ எதுக்குடி அவனுக்கு காசு குடுக்கற? என்ன கூட்டிட்டு வந்தாருல, அதுக்குதான். உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு இப்ப காசு குடுக்கற, அப்புறம் எப்ப கூட்டிட்டு ஓட போற? ஆயா, என்ன பேசுற? ஐயோ பாட்டி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வண்டி ஓட்டுற வேலை பாக்குறேன். இந்த ஆட்டோலாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி. விளங்கலையே. இவருக்கு காசு கொடுத்தா நமக்கு எங்க வேணுமோ அங்க இறக்கி விடுவாங்க. அதான் இவங்க வேலை. எனக்கு தெரியாது சாமி, மன்னிச்சிரு. நீ பரவாயில்ல காசு கொடுத்துட்டு வா. சாரிங்க, ஆயா தப்பா பேசிட்டாங்க. ஆயா தப்பா பேசின விஷயம் எனக்கு ஓகே தான். உங்களுக்கு எப்படி? ஆயாவை கூப்பிடுறேன், அவங்க தப்ப சரி பண்ணிடுவாங்க. ஆயாவா? ஆளவுரா சாமி. In a few minutes. Sure. மீனா, மீனா, என்ன சொல்லு? என்ன பண்ற? நான் வேலையில இருக்கேன். வீட்ல இருந்துட்டு என்ன வேலை பாக்குற? இப்பெல்லாம் வீட்ல இருந்தா வேலை, நீ போ. சரி சரி, நீ பாரு. And the major issues are time and we have to consider it. ஐயோ, என் பேத்தி நல்லா படிச்சிருக்கா. நிறைய இங்கிலீஷ் எல்லாம் பேசுறா. எனக்கு சந்தோஷமா இருக்குது. வெற்றி ஆண்டவா, அவளுக்கு பக்கத்தொன்ன இருந்து அவளை நல்லா பத்திரமா பாத்துக்கோயா. அது போதும் எனக்கு. ஐயோ, எனக்கு அப்படியே புல் அரிக்குது அவ இங்கிலீஷ் பேசுறத பார்க்கும்போது. எங்க போயிட்டா? ஐயோ, நீங்க எல்லாம் என் பேத்தி கூட வேலை பாக்குறவங்களா? என் பேத்தி நல்லா இங்கிலீஷ் பேசுவா. அவளை நல்லா பாத்துக்கங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அப்படியே விட்டுட்டு போயிட்ட. நான் அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஐயோ, முதல்ல ஏஞ்சி வெளில வா. இன்னும் நான் என்ன பண்றேன்? உன் கூட வேலை பாக்குறவங்க எந்த ஊரு? மைசூர். மைசூரா? ஐயோ ஆயா, என்ன ஏன் இப்படி தொல்லை பண்ற? இப்போ நீங்க யாரு கூப்பிட்டா? எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். இந்த ஆயாவால உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? உன்னால மட்டும்தான் எனக்கு பிரச்சனையே. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. ஆயா, ஆயா, எங்க தாயாவை காணோம்? ஆயா, கிச்சன்லயும் இல்ல. எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை மாடியில இருப்பாங்களோ? மேலையும் காணோம். ஒருவேளை கோச்சிட்டு எங்கேயாவது போயிட்டாங்களா?
அது உங்கள் பாட்டி. பாட்டியா? எங்க ஆயா எங்கங்க இருக்காங்க? ஐயோ நான் தாங்க அவங்களை திட்டிட்டேன். அவங்க எங்கங்க? நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இருங்க பதட்டப்படாதீங்க. உங்கள் பாட்டி உள்ளதா இருக்காங்க. உள்ள இருக்காங்களா? அப்பாடா. வந்தாங்க அவங்கள தொல்லை அது இதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி பேசிட்டேங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா? சொல்லுங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுற சில விஷயம் நம்மளை பெற்றவங்களுக்கும் நம்ம தாத்தா பாட்டிக்கும் அது ஒரு விளையாட்டாக தோணும். ஏன்னா நம்ம குழந்தைங்கன்றது அவங்களுக்கு புரியும். அதே நம்ம வளர்ந்ததும் நம்ம அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டியும் பண்ணுற சில விஷயம் நமக்கு ஒரு தொல்லையாக தெரியலாம். அந்த நேரம் அவங்க நம்மளை வளர்த்த தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு யோசிச்சா அது தொல்லையாக தெரியாது, அவங்கள பார்த்துக்கணுன்ற பொறுப்பாக மாறும். புரியுதுங்க, என் மேல தான் தப்பு. எனக்கு தாத்தா பாட்டி இல்லை, என்னால் அவங்கள பார்த்துக்க முடியல. உங்களுக்கு பாட்டி இருக்காங்க, ஸோ ப்ளீஸ் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆமா, எங்க பாட்டி கோச்சிட்டு எங்க போனாங்க? நீங்க அவங்கள எங்க பாத்தீங்க? ஏங்க உங்க ஆயா கோச்சிட்டு போல, குச்சி ஐஸ்காரனை தேடிட்டு போனாங்க. என்னங்க சொல்றீங்க? பாட்டி பாட்டி இங்க வாங்க. வண்டிக்கார தம்பி நீயா? எங்க போறீங்க? இந்த குச்சி ஐஸ்காரன் பின்னாடி வந்தப்பா. அவன் இந்த தெருல போனானா இந்த தெருல போனானான்னு தெரியல. இந்த பக்கம் தான் பாவி போனான். பையன். எனக்கு அந்த குச்சி ஐஸ்கிரீம் வாங்கணும்ப்பா. என்ன கூட்டு போறியா? மீனாவை கரெக்ட் பண்ண சரியான சான்ஸ். உங்களுக்கு குச்சி ஐஸ்காரன் அவங்கிட்ட கூட்டு போய் அப்படியே உங்களை வீட்லயே விட்டுறேன். சரி சரி, உட்காரட்டுமா? உட்காருங்க. உங்களுக்கு தான் ஐஸ் வாங்கி வந்திருக்காங்க, சாப்பிடுங்க. நான் வரேன். என்னம்மா வேலை முடிஞ்சிச்சா? முடிஞ்சதாயா? சரி இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு. சாரி ஆயா, உன்னை ரொம்ப திட்டிட்டேன். சரி விடுமா, வயசானவங்களை திட்டாதவங்க யார்தான் இருக்காங்க, எனக்கு பழகிருச்சு. நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாத. சரி சரி. ஆமா, நீ எப்போ ஊருக்கு போற? 3 நாள்ல போலான்னு நினைச்சேன். அப்போ ஒரு வாரத்துல போறியா? இல்ல, உன் கூடயே இருந்துட்டு போறேன்.